என்னடா நம்ம ஆரம்பித்த ஃபஸ்ட்டு மேட்ச்சே இப்படி இந்தியா தோத்துட்டாங்களே அப்படின்னு நான் ஒரு பக்கம் சொன்னாலும் 464 ஸ்பேர் பார்ட்டில் ஓடாத வண்டியா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்ல தோணுது. பட் இந்த மாதிரிலாம் எதுவுமே பேசாமல் இன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு ப்ராப்பராக அனலைஸ் பண்ண பேச தான் நான் இங்கே வந்திருக்கேன். ரித்தீஷ் வித் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் சீசன் 2. ஸோ இந்த சீசன் 2வோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் கன்க்ளூடட் இந்தியா vs ஆஸ்திரேலியா தேர்ட் ODI, இந்தியாவோட லாஸ்ட் காம்படிட்டிவ் மேட்ச் பிஃபோர் த 2023 ODI வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க. அந்த பிக் நியூஸ் என்னென்னா, ரெண்டு டீம்ஸ்லையுமே பெரிய பிளேயர்ஸ் திரும்பி வந்திருந்தாங்க. இந்தியாவுக்கு ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் ஆல்மோஸ்ட் அந்த 11ஓட தான். மேபி கில் இல்லை, ஹர்திக் பாண்டியா இல்லைன்றதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் 11, அதே 11, இந்த 11 தான் நமக்கு வேர்ல்ட் கப் ஆட போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அந்த பக்கம் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா தேர் பிக் நேம்ஸ் ஆர் ஆல்சோ பேக். மிச்சில் ஸ்டார்க்காக இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், எல்லாருமே திரும்பி வந்திருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் வந்த உடனே மிச்சில் மார்ஷ் அவரோட இம்பேக்டை காட்டினாருங்க. வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அவர் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி அடித்தார். அப்போயே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அட் தி அதர் அண்ட் வார்னர் தேர்ட் 50 ஆஃப் த சீரீஸ், தொடர்ந்து 3 மேட்சுமே 50, 3மே நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்காரு, விச் இஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ் ஃபார் ஆஸ்திரேலியா. அட் த எண்ட் ஆஃப் த பவர் பிளே 90 for 1ங்க. ஒன் டே மேட்ச்சில் 9 ரன் ரேட்லலாம் ஆடுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதை சூப்பராக பண்ணாங்க ஆஸ்திரேலியா. கிரெடிட் டு வார்னர் அண்ட் மேக்ஸ்வெல். இதுக்கும் வார்னர் 10 ஓவருக்குள்ளேயே அவுட் ஆகிட்டார். ஸோ 10 ஓவருக்குள்ளேயே 50 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு இருக்கான்னா அவர் எந்த அளவுக்கு ஆடிருப்பாரு நம்ம பார்த்துருக்கலாம். அடுத்து வந்து ஸ்டீவன் ஸ்மித்தும் சூப்பராக ஆடினாரா. இந்த மொத்த ஆஸ்திரேலியன் இன்னிங்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க எல்லாருமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்காங்க. அதான் நீங்கள் ஸ்கோர் பண்ண பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டாப் 4 பேட்ஸ்மேன் எல்லாருமே 50s, எல்லாருமே 120 ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் ஆடிருக்காங்க. அதுலேருந்தே தெரியுது லைக் அவங்க எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க வேர்ல்ட் கப்புன்றப்போ. இன்னொன்று பெரிய டிபேட் இருந்துச்சு, டிராவிஸ் ஹெட் இன்ஜூர் ஆனதுக்கப்புறம் யார் ஆட போகிறான் அப்படின்றப்போ மார்னஸ் லெவிஷன் திரும்பி வந்திருக்காரு. பட் ஈஸ் அ சிம்லர் ஸ்டீவன் ஸ்மித் கைண்ட் ஆஃப் பிளேயர். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு ஒரே அணியில் இடம் இருக்கா? ஏன்னா 2 பேருமே ஒரு மாதிரி கேமை ஆங்கர் பண்ணி கொண்டு போகிறாங்க, எப்படி அதை ஆடுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அதை மார்னஸ் லெவிஷன் சூப்பராக ஆடினார். ஸோ பை த எண்ட் ஆஃப் 30 overs ஆஸ்திரேலியா உண்மையானுமே பயங்கர கமாண்டிங்கான பொசிஷனில் இருந்தாங்க. தேவர் ஆல்மோஸ்ட் 250 ஃபார் த லாஸ் ஆஃப் 3 wickets. ஸ்டீவ் ஸ்மித் ஆடிட்டு இருந்தார், அந்த பக்கம் லெவிஷன் ஆடிட்டு இருந்தார். மிச்சல் மார்ஷ் வெல் டிசர்வ் செஞ்சுரி அடிக்காமல் கிளம்புனார். பட் அங்கே இருந்து தான் இந்தியன் பவுலர்ஸோட கம்பேக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்தியன் பவுலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே 6 runsக்கு மேலே பெர் ஓவரில். வாஷிங்டன் சுந்தர் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன், அவர் நல்லாவே போட்டார் அந்த பவுலிங் லைனப்பில். விக்கெட் எதுவும் எடுக்கலனாலுமே, அவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, ஆனாலுமே 5 ரன்னுக்கு கீழே தான் கொடுத்துருக்காரு அவர் எக்கானமி ரேட். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6 runsக்கு மேலே. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் 5 overs 50 run. எல்லாருமே அந்த டைமில் ஒரு பேனிக் இருந்துச்சு இந்தியன், கண்டிப்பாக இருந்திருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூமில். பட் ஆஃப்டர் த 30 overs இந்தியா உண்மையானுமே நல்லா புல் பேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா த ஸ்டேஜ் வாஸ் செட் ஃபார் 400, அதாவது போன மேட்ச் மாதிரியே அடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. பட் அங்கேருந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட் எடுத்தார். குல்தீப் யாதவ் எக்ஸ்பென்சிவ், இன்னைக்கு 8 runs per over, 6 overs 48 run இருந்தாலும் அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். சிராஜ் பிரசீத் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அட் த எண்ட் 356 அப்படின்றது வந்து அவங்க இருந்த நிலைமைக்கு நல்ல ஸ்கோர் இல்லைனாலும் கண்டிப்பாக ஓடியில் 350க்கு மேலெல்லாம் அடித்தா கண்டிப்பாக திருப்பி அடிக்கிறது கஷ்டம்தான். பட் அது கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியே காட்டாமல் ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் ஆரம்பித்தாருங்க. ஹி வாஸ் லைக், அவர் வந்ததுலேருந்து என்னப்பா இந்த ஆளாக வந்து 2 மேட்சாக ஆடாமல் இப்போ திரும்பி வந்திருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிகாஸ் அப்படி அவர் மிச்சில் ஸ்டார்க் லெஃப்ட் ஆர்ம் பேசர் அது இதுன்னு சொன்னாங்க. ஆஸ்திரேலியாவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தேர் பேக் வித் தேர் ஃபுல் ஸ்ட்ரென்த் பவுலிங் லைன் அப். ஒரு மிச்சில் ஸ்டார்க்காக இருக்கட்டும், கமின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹெசில்வுட்டாக இருக்கட்டும், அந்த அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் லைனப்பே பயங்கரமாக இருந்ததுன்றப்போ அவங்க சூப்பராக கவுண்டர் அட்டாக் பண்ணார் ரோஹித் சர்மா. அண்ட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, வாஷிங்டன் சுந்தரை ஓப்பனிங் அனுப்புனாங்க. ஆக்சுவலி அந்த மூவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அவங்க அந்த மிடில் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றக்காக தான் ருத்ராஜ் கெய்க்வாடை எடுத்துகிட்டு வந்து ஆட வச்சாங்க. இப்போ வாஷிங்டன் சுந்தர் ஸோ மோரர்லெஸ் நமக்கு ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க வேர்ல்ட் கப்பில் மிடில் ஆர்டர் என்னவா இருக்க போகுது அப்படின்றதுல. ஸோ இங்கே வாஷிங்டன் சுந்தர் அலாங் வித் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணாங்க. 72 ரன் தேங்க்ஸ் டு ரோஹித் சர்மா தான் மோஸ்ட்லி அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருந்தார், ஒரு 6 கூட அடித்தார், விச் ரிமைண்டட் அஸ் த பிரிஸ்பேன் 6. பட் எனிவே அவர் 18 ரன்கள் தான் அடித்தார், அதுக்கு மேலே அடிக்க முடியல. மேக்ஸ்வெல் வந்து ஃபஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. தென் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவுமே நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தாங்க. ரோஹித் சர்மா வாஸ்
லைக் he was in all guns blazing அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் 150 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் மொத்த இன்னிங்ஸில். தென் கேம் கிளென் மேக்ஸ்வெல். ஆல்ரெடி வந்து சும்மா ஒரு ஓவர் போட்டு வாஷிங்டன் சுந்தர் அவுட் எடுத்துகிட்டு போயிருந்தார். வந்தவர் திரும்பி ரோஹித் சர்மா ஒரு விக்கெட் எடுக்க இந்தியா லைட்டாக அப்போ தான் பேக் சீட்டில் போக ஆரம்பித்தாங்க. தென் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தக்கப்புறமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாங்க. பட் உண்மையான டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா இட் வாஸ் ஆஃப்டர் தட் விராட் கோலிஸ் விக்கெட். அவரும் வெல் செட் ஆகி மோஸ்ட்டாக அப்படி போக மாட்டார். வெல் செட்டை 50 அடித்தக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போனார். தென் கேஎல் ராகுல் வந்தார். ஒரு 20 odd ரன்ஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தெரியல. ஸ்ரேயஸ் ஐயருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 ஒரு பவுண்டரி தவிர அவரும் பெருசாக எதுவும் அடித்த மாதிரி தெரியல. 48 ரன் அடித்தார். ஆனால் எவ்வளோ கன்வின்சிங்காக அடித்தார் அப்படின்ற கொஸ்டின் இருந்துச்சு. கிளென் மேக்ஸ்வெல் ரெகுலர் இன்டர்வல் விக்கெட் இருந்தாங்க. மொரோலஸ் ஆஸ்திரேலியாவே ரெகுலர் விக்கெட்ஸில் இன்டர்வல் எடுத்து இந்தியா மேலே அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை போட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் அதை அவுட் ஆனே அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்தியாவோட ஹோப்ஸை. ஸோ இந்தியா எண்டில் 286 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகி மேட்சை ஆல்மோஸ்ட் 70 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோற்றோம். அப்படின்றதோட மோரல்லஸ் நமக்கு தெரியும் சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஸோ கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் பிஃபோர் த வேர்ல்ட் கப். ஸோ இட் ஷுட் நாட் வரி த இந்தியன் டீம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பேட்டிங்குன்னு பார்த்தோம்னா நமக்கு பாசிட்டிவ்ஸ் பேட்டிங்கில் பார்த்தோம்னா டெஃபினட்டாக ரோஹித் சர்மா ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாரு. விராட் கோலி ரொம்ப வருஷமாக ஃபார்மில் தான் இருக்கார். ரீசெண்டாக 2 வருஷம் 50 அடித்தனால அவரை ஃபார்ம் அவுட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஃபார்ம் அவுட்டில் கூட வாஸ் இந்தியாஸ் லீடிங் ரன் ஸ்கோரர் ஸ்ரேயஸ் ஐயர். நான் அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு 2 வருஷம் நம்பர் 4 பல ஆண்டுகளாக யுவராஜ் சிங் ரிட்டையர் ஆனதுலேருந்து நம்பர் 4 யார் அப்படின்ற கேள்விக்கு கடைசி 2 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு இருந்தார். ஒரு இன்ஜுரினாலும் வெளியே போனப்போ மற்றவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணனால அந்த இடத்துலேருந்து அவர் ஆல்மோஸ்ட் டீமை விட்டே வெளியே போயிட்டாருன்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் எஸ் கம் பேக் வித் அ ஸ்டேட்மெண்ட். போன மேட்ச் ஒரு 100, இந்த மேட்ச் ஒரு டீசெண்டான 48. ஸோ அவருமே லைக் ஹீஸ் கிவன் த ஹெட் எக்ஸ் ஃபார் த டீம் மேனேஜ்மெண்ட். யாரை நம்பர் 4 ஆட வைக்க போகிறீங்க அப்படின்றத. சூரியகுமார் யாதவ் ஓகே போன 2 மேட்ச் நல்லா ஆடினார். அகெயின் அ ஃபெயிலியர். பட் டீம் மேனேஜ்மெண்ட் அவரை பேக் பண்ணுறாங்க. லைக் அந்த டிசிஷன் கரெக்டாக இல்லைன்றத விட அவங்க பேக் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது பேக்கப்பில். ஸோ இட் இஸ் குட் டு சி. அதர் தென் தட் ஜடேஜா கொஞ்சம் கேம் டைம் கிடச்சிருக்கு பேட்டில். ஸோ ஹூ இஸ் நாட் பீன் எனக்கு வெரி குட் ஃபார்ம் இன் ODIs வித் த பேட் சொல்கிறேன். பவுலிங் எக்ஸப்ஷனலாக போட்டுட்ருக்காரு. ஸோ இந்தியா அந்த மேட்சை தோற்றுருக்காங்க. பட் இட் ஷுட் நாட் வரி தம். ஏன்னா தேர் பீன் இன் அ கிரேட் ஃபார்ம். ஏஷியா கப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸாகவே இருக்கட்டும், அவங்க எல்லா பாக்ஸஸுமே டிக் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு த ஃபைனல் ஸ்குவாட் அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி அக்ஷர் பட்டேல் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டார். அஸ்வினுக்கு அணியில் இடம் இருக்கா? இன்ஃபேக்ட் ராகுல் டிராவிட் கூட அந்த கேள்வி கேட்டாங்க. அவரே சொன்னார் எனக்கு 15 தெரியும், பட் அதை நான் இப்போ அனௌன்ஸ் பண்ண முடியாது, அது அஃபிஷியலாக வரணுன்ட்டார். ஸோ நாளைக்கு மத்தியானம் மோரலஸ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ இல்லை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கண்டிப்பாக டீம் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அந்த டீமை பற்றி இன்னொரு எபிசோட் பேசலாம். ஸோ பை ஃபார் ஆஸ்திரேலியா வின்ஸ் த 3rd ODI, இந்தியா வின்ஸ் த சீரீஸ். ஸோ இட் இஸ் அ வெரி குட் செட்டப் ஃபார் இந்தியாவாக இருக்கட்டும். ஆஸ்திரேலியா நம்ம சொல்லவே முடியாதுங்க. என்னங்க இவ்வளோ மோசமாகிட்டு இருக்காங்க வேர்ல்டு கப் முன்னாடி 5 மேட்ச் தொடர்ந்து தோப்பாங்களோ, அதுவும் எல்லா மேட்சும் ஆல் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா ICC டோர்னமெண்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி. அவங்க அது எங்கே இருந்து அந்த நம்ம கிளாஸ்லலாம் ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு போயிடுவான் தெரியுமா, அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியா. மச்சான் இது சொல்லி கொடுறா அது சொல்லி கொடுறான்னு சொல்லிட்டு இப்படி வரும் மொக்கையாடிட்டு இருப்பாங்க வேர்ல்டு கப் முன்னாடி. ஆனால் கரெக்டாக அந்த வேர்ல்டு கப் டைமில் பீக் பண்ணுவாங்க. இது ரெகுலராகவே பண்ணியிருக்காங்க. கடைசியாக T20 வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க 2021. அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ்டே 3-0 தோத்துட்டு வந்தாங்க. யார் நினச்சிருப்பா அதுக்கப்புறம் தேல் வின் த வேர்ல்டு கப் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களையும் நம்ம லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு இந்தியாவோட ஃபைனல் ஸ்குவாட் அனௌன்ஸ் ஆனானே அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். இந்த வேர்ல்டு கப் சீசன் ஃபுல்லாக நம்ம பாட்காஸ்ட் வந்துட்டே இருக்கும். சாரி நான் முன்னாடி வீடியோன்னு சொல்லிட்டேன்னா. ஸோ இந்த மாதிரி ஸ்டே டியூன் ஃபார் கிரிக்கெட் அப்டேட்ஸ். ஸோ for now I am signing off. It's me Ritesh from It's Just Another Podcast. Tata, bye bye, take care.